நம்ம டாடா மோட்டார்ஸ்ல புதுசா ஏஸ் ப்ரோ வண்டி லான்ச் பண்ணியிருக்கோம். அதுல 3 வேரியன்ட் இருக்கு. ஏஸ் ப்ரோ பெட்ரோல், ஏஸ் ப்ரோ சிஎன்ஜி பிளஸ் பெட்ரோல், ஏஸ் ப்ரோ இவி. நம்ம வீடியோல இப்ப பார்க்க போறது ஏஸ் ப்ரோ இவி. ஹெட்லைட் வந்து ரவுண்ட் ரூம் ஸ்டைல்லயே கொடுத்திருக்காங்க. சிங்கிள் வைப்பர் கொடுத்திருக்காங்க. ஸ்டைலிஷான விண்ட்ஷீல்ட் கிளாஸ் கிளியர் வியூல கொடுத்திருக்காங்க. ஸ்டைலிஷான சைட் மிரர் இருக்குது. டயர் சைஸ் 12 இன்ச் டியூப்லெஸ் டயர் கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் இருக்கு. ஸ்டெப்னி சைட்ல வந்துரும். சிங்கிள் சேசஸ் வண்டி. ஷாக் அப்சர்வர் டைப்ல எக்ஸ்ட்ரா மவுண்டோட சஸ்பென்ஷன் வந்துடும். ரிவர்ஸ் பார்க்கிங் அசிஸ்டன்ட் இருக்கு. பிரேக் சிஸ்டம் ஃப்ரண்ட்ல டிஸ்க், ரியர்ல ட்ரம். லோடிங் கெப்பாசிட்டி வந்து 750 kg. லோட் பாடி சைஸ் 4 அடி அகலம், 6 அடி நீளம் வந்துடும். ஃபிளாட் பெட் மற்றும் லோட் பாடி வேரியன்ட் அவைலபிளா இருக்கு. ஃபிளாட் பெட் எடுத்து தேவைக்கு ஏற்ற மாதிரி சைடு ஆங்கிளாவும் கட்டிக்கலாம், கண்டெய்னராகவும் கட்டிக்கலாம். பேட்டரி கெப்பாசிட்டி 14.4 kW. சார்ஜிங் டைம் வந்து 4.5 மணி நேரம் ஆகும். ஒன் டைம் சார்ஜ் பண்ணா 155 கிலோமீட்டர் ரேஞ்ச் கிடைக்கும். பேட்டரி வாரண்டி 1,75,000 கிலோமீட்டர் அல்லது 8 வருஷம். வெஹிக்கிள் வாரண்டி 1,25,000 கிலோமீட்டர் அல்லது 3 வருஷம். எது முன்னாடி வருதோ அதுல கவர் ஆகும். பிரேக் அண்ட் ஆக்சிலேட்டர் இருக்கு. ஆட்டோமேட்டிக் கியர் வர்றதால கிளச் தேவையில்ல. கேபின் இன்டீரியர் கம்ஃபர்டபுளா கொடுத்துருக்காங்க. மெக்கானிக்கல் ஸ்டேரிங் ரேக் அண்ட் பீனியன் டைப்ல வருது. டிரைவர் பிளஸ் 1 சீட்டிங் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் கியர் மோட்ல RNDSன்னு இருக்கும். R வந்து ரிவர்ஸ், N வந்து நியூட்ரல், D வந்து டிரைவ், S வந்து ஸ்போர்ட்ஸ் மோட். பார்க்கிங் பிரேக் அவைலபிளா இருக்கு. பார்க்கிங் பிரேக் போட்டிருக்கப்ப டிஸ்பிளேல சிம்பிள் காட்டும். அதை எடுத்து விட்டுட்டு தான் மூவ் பண்ண முடியும். R&D கேள்விப்பட்டிருப்பீங்க. எஸ்ங்கிறது வந்து ஸ்போர்ட்ஸ் மோடு. நார்மலை விட ஸ்பீடா போகும். நார்மலாவே சடன் பிக்கப்பும் கிடைக்கும். டிஸ்பிளேல டைமு, கியர் மோடு, சார்ஜிங் பர்சன்டேஜ், ஓடோ கிலோமீட்டர், ஸ்பீடு, வண்டியில ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் இண்டிகேட் ஆகும்.